உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விபத்தில் இறந்தவரின் தாய் அல்லது மகள் நஷ்டஈடு கூறினால் யாருக்கு கிடைக்கும்? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீப்ஷிகா வர்சஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் ஒரு பெண்ணானவர் மோட்டார் சைக்கிளிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது பேருந்து ஏற்றி விபத்துக்குள்ளாகி இறந்து விடுகிறார். அவ்வாறு இறந்த அந்த பெண்ணினுடைய தாய் மற்றும் மகள் இருவரும் சேர்ந்து தீர்ப்பாயத்திலே வழக்கு தொடர்ந்து நஷ்டஈடு கோருகிறார்கள். அதன் பிற்பாடு வழங்கிய நஷ்டஈடு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி இருவருமே சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றனர். அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனி அதுவும் மேல்முறையீடு செய்கிறது. பிற்பாடு உயர்நீதிமன்றமானது இதிலே வயது சென்ற அந்த தாயானவருக்கு, அதாவது இறந்தவரின் தாயானவருக்கு நஷ்டஈடு வழங்க முடியாது, இறந்தவருடைய மகளுக்கு நஷ்டஈடு வழங்கலாம் என்று ஒரு தீர்ப்பை அளித்தது. பிற்பாடு இதனை அடுத்து அந்த இறந்தவருடைய தாயானவர் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதில் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் இறந்து போனவருடைய மகளானவர் இப்பொழுது யாரை சார்ந்து இருக்கிறார் என்று விசாரிக்கும் பொழுது அவருக்கு திருமணமாகி அவர் கணவரோடு வாழ்ந்து வருகிறார். ஆகவே அவர் இறந்தவரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியமில்லை. பிற்பாடு இறந்தவருடைய தாயானவர் வயது சென்று காணப்படுகிறார். அவர் இந்த மகளை சார்ந்து இருக்கின்ற பட்சத்தில் அவர் இறந்து போய்விட்டார் விபத்திலே. ஆகவே பிள்ளைகள்தான் வயது சென்றவர்களை கடைசி காலத்தில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உச்சநீதிமன்றமானது விபத்திலே இறந்தவர்களுடைய தாய்க்கு நஷ்டஈடு வழங்கலாம் என்று சொல்லி அந்த நஷ்டஈடு தொகையை வழங்கியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.